ஹே, கண்டுபிடிச்சிட்டியாடா? என்னடா பண்ணுவேன்? வீட்டுக்கு தெரிஞ்சா நான் செத்தேன். ம் இது ஒன்றும் ஒரிஜினல் இல்லை. ஆனால் இதை கண்டுபிடிக்கவே 2 நாள் ஆயிடுச்சு. இதை பற்றிக்கு வச்சுக்கோ. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரிஜினல் வாங்கி கொடுத்துட்றேன். கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அதெல்லாம் முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்து கும்பிட்டு வேண்டுகோள். என்னடி சொல்கிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாதா? பார்க்க முடியலன்னா அப்படியே போ. பீ மாதிரி இருக்கு. யார் அவன்? யாரை கேட்டு அவன் கூட போன? என்ன கேட்கணும்? ஒருத்த பேசிக்கிட்டே இருக்க, பெரிய மயிர் மாதிரி காலை கட் பண்ணிட்டு போற. இதுக்கு போய் எதுக்கு என்கிட்ட கேட்குற? நீ நைட் ஸ்டே அவன் கூட பண்ணுறீன்னா அது ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும் கண்டி. என்ன நான் தப்பாக நினைக்க போகிறேன்? எனக்கு தெரியாதாடி உன்னை பற்றி. உன்னை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறேன்டி நான். 2 மினிட்ஸா? எனக்கு வேலை இருக்கே. சரி பார்க்குறேன். இப்போவே வா. சரி 1 செகண்ட். நல்லா இருக்குடி. நீ என்ன போட்டாலும் அழகாக தாண்டி இருக்கும். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லு. எங்கே இருக்க? அது எங்கே இருக்கன்னு சொல்லு. நானா? நான் இப்போ தான் ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். நாளைக்கு 4 PM வீட்டு டெரஸில் மீட் பண்ணுறோம். நாளைக்கா? ஆமாம். ஆ சரி. ஷார்ப்பாக வந்துடும். ஓகே? ஓகே. தேங்க்ஸ். நானே உன்னை கூப்பிடணும் தான் நினச்சேன். ஓ, உங்ககிட்ட ஒரு நான் விஷயம். ஒரு 7-8 மாதமாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தேன்ல,
ம். அதுக்கு நேற்று தான் வந்து கிளைமாக்ஸ் கிடச்சிது. ஓ. அது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா என்னோட லைஃபே மாறிடும். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இதான் இந்த ரீசன்ஸ்னால தான் என்னால் ஹோல்ட் ஆன் பண்ண முடியல. நீ மாறிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் மாறல, அதான் பிரச்சனையே. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. இல்லை இல்லை, நான் எதுலையுமே பர்ஃபெக்ட் இல்லை. கேரக்டர்லேயும் சரி, லுக்ஸ்லேயும் ஒரு பர்சனாகவும் சரி, ஏன் ஃபினான்ஷியலாகவுமே நான் ஸ்டேபிளே இல்லை தான். ஏன்னு எனக்கு தெரில. வீட்டில் வந்து இன்டர்ன்ஷிப் முடித்து அப்படியே போனால் அங்கே மேலே ஒரு ஆள் இருப்பாப்புல, அதை பிடிச்சி அப்படியே போயிடணுன்னு வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா நம்ம கனவு வேறையாக இருக்கிறப்போ அவங்க கனவு நோக்கி போகணுமா இல்லை என் கனவு நோக்கி போகணுமா எனக்கு தெரில. அங்கே பயப்படுறேன் நான். சரி என்னானாலும் இறங்கி ட்ரை பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான். படம் எடுக்கணும்னா நம்ம தான் காசு போட்டு எடுக்கணும். போன ஃபஸ்ட் டே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் மே மாதத்தில் மழை பெய்யுது. சரி அப்படியே இதை வந்து அதே ரெயின் எஃபெக்ட்லேயே போயிடலான்னு சொல்லி போனோம்னா ஹீரோயின் பாதி படத்துலேயே ஓடி போயிடுச்சு. சரி அவங்கக்கிட்ட போய் என்னாச்சுங்க, என்ன பிரச்சனைங்கன்னு கேட்டால் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று பிடிக்கல, அந்த ஃப்ரெண்டை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, அவங்களுக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு தெரியல. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நாங்கள் எடுத்த படத்தையாச்சும் வெளில விடலான்னு சொல்லி அது பண்ணால் நம்ம ஸ்கூல் ஜூனியர் பையன்தான் ஜோஷ்வான்னு, அவனை பிடிச்சி 4000 ரூபா கொடுத்து எடிட் பண்ணுறான்னா அவன் அந்த காசை வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டான். சரி என் படத்தை நானே எடிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை நானே எடிட் பண்ண, அப்பவும் படம் வெளில வரல. சரி இதை இப்போ வந்து இதை நம்ம எடுக்க முடியாது, ஒரு ப்ரொடியூசர் மூலயமா போய் அப்ரோச் பண்ணாதான் இந்த விஷயம்லாம் நடக்கும் சொல்லி அங்கே போனால் அந்த ப்ரொடியூசர் வந்து என் மூஞ்சி சரியில்லைன்னு சொல்லி வேற ஆளை வர சொல்லிட்டாரு. எனக்கு புரியலை, படம் நடிக்க தானே மூஞ்சி தேவைப்படுது, எடுக்கிறதுக்கு கூடமா மூஞ்சி தேவைப்படுது. சரி காசு தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது, சரி வேலைக்காச்சும் ஒன்று போவோன்னு சொல்லி வேலைக்கு போனேன். தெரியும்ல எந்த மாதிரி வேலைக்கு போவோன்னு. அங்கே போனால் அங்கே வந்து டெலிவரி பண்ண போனால் கேட்டுக்கு வெளியே கீழே வச்சுட்டு போகணுன்னு அந்த பொருளை அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிலப்பா நம்ம 2024 தான் இருக்குமான்னு. இந்த மாதிரி வந்து என்னோடய வயசில் சின்னவங்க கூடயும் சரி, என் வயசோட பெரியவங்க கூடயும் சரி, என் வயசுக்காரங்கிட்டையும் சரி நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். நீ சொல்கிற இந்த 1008 பிரச்சனையில் கூட நான் ஒரு பிரச்சனையாக கூட இல்லை. அதுதான் என் ப்ராப்ளமே. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பைத்தியக்காரத்தனத்தை உன்னால் கடைசி வரைக்கும் இதை வாங்கி தர முடியாது. நான் இப்போ தான் ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துருக்கேன். நானே உன்னை கூப்பிடணும் தான் நினச்சேன்.